பொறாமப்பட்டாதான் அங்க சூனியம் வாரு, பொறாமப்பட்டாதான் அங்க பொல்லு போற, பொறாமப்பட்டாதான் குழி வெற்று, பொறாமப்பட்டாதான் கொள்ள வார. எல்லா தீங்குடைய அடிப்படை பொறாமதான். எந்த அளவுக்கு சொன்னா, வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமையால வந்து, பூமியில நடந்த முதலாவது பாவமும் பொறாமையால வந்து. வானத்தில் நடந்த முதலாவது பாவம் என்ன? இப்லீஸ் அல்லாஹ் சுஜூது செய்ய சொன்னதுக்கு என்ன சொன்னான்? சுஜூது செய்ய ஏலாண்டான். ஏன்? பொறாம. நான் இங்க இருக்க போகல, இவரை மண்ணால படைச்சு நாங்க இவருக்கு சுஜூது செய்யறையா? பொறாம. வானத்தில் நடந்த முதலாவது பாவம், பூமியில நடந்த முதலாவது பாவம் என்ன தெரியுமா? கொலை. கொலை. உலகத்தில் நடந்த முதலாவது பாவம் கொலை. இந்த கொலைக்கும் காரணம் என்ன தெரியுமா? பொறாம. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் பிதாயா வன் நிஹாயால முதலாம் பாகம் 95ஆம் பக்கம், தாரீஹு தபரியில முதலாம் பாகம் 124ஆம் பக்கம், தஃசீர் முனீர்ல 3ஆம் பாகம் 504ஆம் பக்கம் உங்களுக்கு விரிவா பார்க்கலாம். விரிவா சொல்ல நேரம் போதாது. உலகத்துல நடந்த முதலாவது பாவம் கொலை. அது எதனால் நடந்தது? பொறாமையால் நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பிள்ளைகள், ஒன்று காபீல், 2வது ஹாபீல். காபீல் கெட்டவர், ஹாபீல் நல்லவர். அந்த நேரம் உலகமே மனிதர்கள் படைக்கப்பட்ட ஆரம்ப நேரம். நானா உன் தங்கச்சின்னா கல்யாணம் முடிக்கும். ஏன்? உலகத்துல ஆக்கள் இல்லை, தவற வழங்கப்படாது. இப்ப இல்ல, 7000 வருஷத்துக்கு முன்னால உலகத்துல ஆக்களே இல்லை. நானா உன் தங்கச்சி மாறி மாறி கல்யாணம் முடிக்கும். இப்ப காபீலோட ஒரு பொம்பளை புள்ள, ஹாபீலோட ஒரு பொம்பளை புள்ள. காபீலோட பிறந்த பொம்பளை புள்ளைய ஹாபீல் முடிக்கணும், ஹாபீலோட பிறந்த பொம்பளை புள்ளைய காபீல் முடிக்கணும். காபீலோட பிறந்த கெட்டவரோட பிறந்த பொம்பளை புள்ள அழகானவ, நல்லவரோட பிறந்த பொம்பளை புள்ள அசிங்கமானவ. கெட்டவனுக்கு என்ன செய்யல? அந்த பொம்பளைய பிடிக்கல. இதனால அவனுக்கு இவரோட பொறாம, ஹாபீலோட பொறாம. இவன் சொல்லிட்டான், நான் தான் எனக்கு கூட பிறந்த தங்கச்சி தான் முடிப்பேன், உன்னோட பிறந்த தங்கச்சி முடிக்க மாட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க 2 பேரும் குர்பானி ஒன்று கொடுங்க. யார் குர்பானிய அல்லாஹ் கபூல் செய்யறானோ அவருக்கு தான் அழகான பொம்பளை புள்ள. சரியா? இப்ப சில ரிவாயத்துல வருது, இவர் காபில் கெட்டவர் என்ன செய்வாராம்? அவர் விவசாயி. அந்த விவசாயத்துல விளைஞ்ச அந்த கோதுமையில, நெல்லுல, தானியத்துல ஆக தரம் குறைஞ்சதை கொண்டாந்து வச்சானாம். கெட்டவன் தானே, அவனுக்கு கல்பு நல்லது வர. ஹாபில் என்ன செஞ்சாராம்? ஆட்டு மந்தை வச்சிருந்தாராம். நல்ல பெருமதியான ஒரு ஆட்டை கொண்டாந்து வச்சாராம். அந்த காலத்துல அல்லாஹ் குர்பானை எப்படி கபூல் செய்வான்டா, இது குர்ஆன்ல வருது. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்குமோ, நெருப்பு இறங்கி யாருடைய குர்பானை பத்த வைக்குமோ அவருடைய குர்பான் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானி. வானத்திலிருந்து நெருப்பு இறங்கிச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, இவண்ட காஞ்சி போன தானியத்தை தின்னல, ஹாபீலுடைய ஆட்டை பத்த வச்சுட்டு போய். இப்ப பொண்ணு யாருக்கு? அழகான பொண்ணு யாருக்கு? நல்லவருக்கு. இவனுக்கு பொறாம வந்துச்சு. சொன்னான், உன்னை நான் கொல்லுவேன், உன்னை கொல்லுவேன். அவர் சொன்னார், நீ என்னை கொண்டாலும் நான் உன்னை கொல்ல முயற்சி செய்ய மாட்டேன். அப்படியா? வந்த கோபம் கத்தியால குத்தி கொலை செஞ்சு போட்டார். கொலை செஞ்சுட்டு இப்போ உலகத்துல நடந்த முதலாவது மையத், முதலாவது ஜனாசா உலகத்துல விழுந்திருக்குது. அடக்குற எப்படின்ட்டு தெரியா, அடக்குற எப்படின்ட்டு தெரியா. இப்ப மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். இவன் மையத்தை தூக்கிட்டு அலைகிறான். என்ன செய்யறன்னு தெரியா? அல்லாஹ் 2 காகத்தை அனுப்பினான். இதெல்லாம் குர்ஆன்ல வருது. ஒரு காகம் மத்த காகத்தை கொத்தி கொலை செஞ்சு என்ன செஞ்சிச்சு? மண்ணை தோண்டி அந்த காக்காவை புதைச்சிச்சு. அதை பார்த்து தான் இவர் என்ன செஞ்சாரு? காபீல் ஹாபீல குழி தோண்டி புதைச்சாரு. உலகத்துல நடந்த முதலாவது கொலை சஹீஹுல் புகாரியில வருது. அந்த பொறாமையுடைய விளைவு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துக்தலு நஃப்ஸுன் புல்மன். உலகத்துல எங்கெங்கே எல்லாம் அன்றிலிருந்து இன்று வரைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அநியாயமாக கொலைகள் நடக்குமோ, இல்லா கான அலபுனி ஆதமி அவ் ஆதமல் அவ்வளி கிப்லும் மின் தமிஹா லிஅன்னஹு அவ்வளு மன் சன்னல் கத்ல். உலகத்துல எங்க கொலை நடந்தாலும் அந்த கொலையுடைய முழு பாவத்துல ஒரு பகுதி யாருக்கு போய் சேருமா? காபீலுக்கு போய் சேரும். 7000 வருஷமா உலகத்துல நடக்கிற கொலையெல்லாம் அவன்ட கபரு. இதுக்குதான் சொல்றது, உலகத்துல நன்மை செய்யாட்டியும் பரவாயில்ல, பாவத்தை காட்டி கொடுத்துட்டு மௌத்தாகிறாரு. நல்லது செய்யாட்டி பரவாயில்ல, பாவம் ஒரு பாவத்துக்கு வழியை காட்டி கொடுத்துட்டு மௌத்தாயிராதீங்க. உங்களை பார்த்து யாரெல்லாம் அந்த பாவத்தை செய்வானோ நீங்க கபர்ல இருப்பீங்க. உங்களோட கபருக்கு பாவம் வந்து கொண்டே. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க நல்லது செய்யற உம்மத்து, மக்களுக்கு நல்லதை காட்டி கொடுக்கணும். தஃப்சீர் கிளாஸ் ஒன்று நடக்குது. எத்தனை வாலிபர்கள் வரும் பாக்குறதுக்கு பெரிய கிரௌடு மாதிரி, ஆனா வர வேண்டிய வாலிபர்கள் நிறைய இருக்கிறான். காட்டி கொடுங்க, படிக்கட்டும். ஒரு வசனத்தால் அவன் திருந்திட்டான்டா அவ்வளவு நன்மையும் உங்களுக்கு, அவன் பரம்பரை செய்யற அமல்கள் உங்களுக்கு.
ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க போனை வச்சு காட்டி கொடுக்குற பாவத்தை நான் வாலிபரை கூடுதலா மென்ஷன் பண்றேன்னா நாங்க உங்களோட இறக்கம் இல்லை. நீங்க தான் நீங்களோட சமுதாயத்துடைய தலைவர்கள், நீங்க தான் வழிகாட்டணும், நீங்க தான் இஸ்லாத்தை வளர்க்கணும், நீங்க தான் இந்த உம்மத்தை தலதூக்க வைக்கணும், நீங்க தான் தொழுகையாளிகளை பள்ளிக்கு கொண்டரணும், நீங்க தான் தஃப்சீர் கிளாஸ்களை சிறப்பா நடத்தணும். நீங்க நினைச்சா செய்யற சக்தி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்க. மலையை முடைக்கலாம் வாலிபர்கள் நினைச்சா. ஆனா வாலிபர்களுடைய மூளையை இந்த போனுக்குள்ள யூதன் சுருக்கிட்ட. தஃப்சீருக்கு வராதவங்க என்ன நினைப்பார், அதான் போன்ல போகுது, அட்ட பயான் எல்லாம் தான் போன்ல போகுது, யூடியூப்ல போகுது, அது பார்த்துக்கலாம். நேரடியா கிடைக்கிற விளக்கம் போன்ல கிடைக்காது. நேரடியா இதுடைய சுன்னத்து, இந்த இல்மு, இந்த வஹியுடைய குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஆன்லைன்ல கிளாஸ் நடத்தல, நேர்ல வச்சு வஹிய படிச்சு கொடுத்தாங்க. 1,24,000 தூண்கள், இஸ்லாத்துடைய தூண்கள் உருவானது. ஆனா அன்றைக்கு இந்த போனை வச்சு எல்லாம் நாசமா போயிடுச்சு. ஏதோ நலவு நடந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதிகமான தீங்குகள். ரொம்ப கவனமா வாழுங்க. பொறாமையால மட்டும் பாவம் செஞ்சிடாதீங்க. வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமை, பூமியில நடந்த முதலாவது பாவம் பொறாமை. இது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது. பொறாமையால நடந்த சம்பவங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா, இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவத்தோட நாம இன்றைய கிளாஸை முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். உலகத்துல வாழ்ந்த மிகப்பெரிய அல்லாமா இமாம் புகாரியை தெரியாத யாராவது இருப்பாங்களா? ஆனா இமாம் புகாரிக்கு கூட அவங்களோட சொந்த ஊர்ல இருக்க இயலாத நிலைமை வந்துச்சு பொறாமக்காரனால். பொறாம இப்ப இங்க வந்து ஒருத்தர் கொஞ்சம் முன்னுக்கு போகல ஊர்ல உள்ள ஆக்களுக்கு போறாங்க. அது என்ன அவரு எங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரிஞ்சா செய்யுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க முன்னேற்றுங்களேன், யாராவது நலவு செய்யட்டுமே, யாராவது மார்க்கத்துக்கு மக்களுக்கு கொடுக்கட்டுமே, அந்த சிந்தனை குறவு. அவரை விட்ட ஆள் இல்லையா, இவரை விட்ட ஆள் இல்லையா, இந்த தன்மை இருக்குது. ஒரு நாளும் எங்களை முன்னேற்ற மற்றவன் நல்லா இருக்கிறத பார்த்து கல்பு பத்தி கண்ணால வெளியிற வாரத்துக்கு பேர் தான் கண்ணூர். கல்பு பத்துற, அவன் நல்லா இருந்தா கல்பு பத்துற, அவனை பத்தி நல்லா பேசுறதுல கெட்டதா பேசுறது. இமாம் புகாரி பெரும் ஆலிம் சாப், சுபஹானல்லாஹ். சோசியல் மீடியா இல்லாத காலத்திலேயே ஃபேமஸ் ஆனவர். எந்த அளவுக்குண்டா எழுதுறாங்க தாரீகுல் பக்தாதுல அல்லாமா ஹத்தீபுல் பக்தாதி, இமாம் புகாரி வந்து அவங்களோட காலத்துல என்ன செஞ்சாங்க, அவங்களோட சொந்த ஊர் உஸ்பெகிஸ்தான், அங்கதான் அவங்களோட கபர் இருக்குது புகாரால், உஸ்பெகிஸ்தான். இப்பயும் கூட இந்த கபரை ஜியாரத் செஞ்சவங்க அன்றைக்கு கிட்டத்தட்ட கூட அப்துல் காலிக் ஹசரத் போயிட்டு வந்தாங்க. அதிகமான உலமாக்கள் நான் கேட்ட நேரம் சொன்னாங்க, அந்த கபர் அடியிலிருந்து கஸ்தூரி வாசம் வருது. அவ்வளவு பெரிய சேவை செஞ்ச ஒரு மகான். ஆனா அவரை கூட நிம்மதியா வளவுடல உலகத்தை பொறாம. என்ன செஞ்சாங்க, இமாம் புகாரி அவங்களோட ஊர்ல இருந்து நைசாபூருக்கு போனாங்க. நைசாபூர் ஈரானுடைய ஒரு பகுதி. அங்க இப்ப பெரிய ஒரு ஆலிம் சாப் இந்தியால இருந்து வெளிநாட்டுல இருந்து வாராருண்டா நம்மளோட ஊருக்கு நாங்க எவ்வளவு கண்ணியப்படுத்துவோம். சாப்பாட்டுக்கு சண்டை பிடிப்போம், எங்கட வீட்டுல தங்குங்கன்னு சொல்லுவோம், அதற்கு கால் பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், தலை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், அதற்கு ஹிரிமத் செய்யறதுக்கு ஒரு ஆள், போட்டி போடுவோமா இல்லையா? அத போல நைசாபூர் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், இமாம் புகாரி வாராருன்னு கேள்விப்பட்டதோட முழு ஊரும் வெளியே வந்துட்டான். என்னத்துக்கு? இமாம் புகாரியை வர வைக்கிறது. இமாம் புகாரியை வர வைக்கிறதுக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா 4000 குதிரைகள், அந்த 4000 குதிரைகளுக்கு மேல உலமாக்கள். சிவாமன் ரக்கிப ஹிமாரன் அவ் பக்லன் அவ் ரிஜாலன், அது இல்லாம கழுதையில போனியில நடந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா ஊருடைய தலைவாசல்ல இருந்து 3 மைல் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு ஜனம். யார வரவேற்க? இமாம் புகாரிய வரவேற்க. இப்ப வந்ததோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தா என்ன செய்வாங்க, நைசாபூரே இமாம் புகாரியுடைய பக்கம் சாஞ்சிச்சு. சாஞ்சத்தோட நைசாபூர்ல இருந்த உலமாக்கல்ற பாடத்துல யாரும் இல்லை. நைசாபூர்ல இருந்த உலமாக்கல்ற பாடத்துல யாரும் இல்லை. இப்ப அங்க இருந்த ஒரு ஆலிம் சாப், நான் அவருடைய பேரை சொல்லல, அவருக்கும் கொஞ்சம் பொறாம வந்து, அது என்ன பெரிய புகாரி, இதுக்கு இவர் யாருண்டா இமாம் புகாரிக்கு ஓதி கொடுத்தவர், அது என்ன பெரிய புகாரி அப்படியா, அவரோட பக்கம் எல்லாரும் போறாங்களா? சரி, இப்ப இவர் ஒரு செட்டப் ஒன்று செஞ்சார். என்ன செட்டப்ண்டா, பொறாமையால பாருங்களேன் இவ்வளவு பெரிய அநியாயம் இதெல்லாம். பொறாமையால என்ன செஞ்சாருண்டா, அந்த நேரம் இமாம் புகாரியுடைய காலத்துல 15 வருடங்களாக தலை தூக்கின ஒரு பிரச்சனை தான். நான் சொல்றது உலமாக்களுக்கு நல்லா விளங்கும், எனக்கு எவ்வளோ மேக்சிமம் விளங்கப்படுத்தலுமோ அவ்வளோ விளங்கப்படுத்தி நான் சொல்றேன். இமாம் புகாரியுடைய காலத்துல தலை தூக்கி இருந்த ஒரு பிரச்சனை தான் மஸ்அலத்து ஹல்கில் குர்ஆன். அப்படின்டா குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லாஹ்வால் அருளப்பட்டதா? என்ன விட அல்லாஹ்வால
அருளப்பட்டது, படைக்கப்பட்டது இல்லை. குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை. ஆனா அந்த காலத்துல சிலர்கள் வழிகட்டவங்க வாதம் செஞ்சாங்க குர்ஆன் படைக்கப்பட்டதுன்றார். இது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் புகாரியோட காலத்துல இருந்த பெரும் பிரச்சனை. இப்ப இந்த பிரச்சனைக்குள்ள இமாம் புகாரிய மாட்ட வச்சாங்க. எப்படி? இந்த ஆலிம் சாப் என்ன செஞ்சாரு, 2-3 பேரை கூப்பிட்டு சொன்னாரு, இமாம் புகாரியோட மஜ்லிஸ்ல உட்கார்ந்து பாடம் நடக்க போகல, நீ எழும்பி கேள்வி ஒன்று கேளு, அல்ஃபாதுல் குர்ஆனி மஹ்லூகத்துன் அம்லா, குர்ஆன் படைக்கப்பட்டது இல்ல சரி, நாங்க ஓதுற வார்த்தைகள், குர்ஆனை நாங்க மொழிகிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் படைக்கப்பட்டதா இல்லையா? இது பொதுமக்களுக்கு சில நேரம் விளங்காது, குழம்பிடும். பிரச்சனைக்குரிய கேள்வி. இந்த கேள்வியை நீ கேளு அனுப்பிட்டதோட இப்ப பெரும் கூட்டம் 1-2 பேர் எழுப்பி இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டான். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கிட்டு என்னமோ ஒன்று நடக்குது, இதுக்கு விட சொன்னா ஒரு பிரச்சனை உண்டாகும். இப்ப 2 நாள் 3 நாள் 4 நாள் போகுது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கேள்விக்கு விட சொல்லாமலே போறாங்க. இருக்கக்கூடிய கூட்டத்துல சலசலப்பு. கேள்வி ஒருத்தன் கேட்கிறான், இவர் பெரிய ஆலிம் சாப்புண்டா பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் அமைதியா இருக்கிறாரு, இவருக்கு விட தெரியாதா இல்லையா? இப்படி பிரச்சனை ஒன்று உண்டானதோட இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேற வழி இல்லாம கடைசியில சொல்லிட்டாங்க, நாங்க ஓதுற வார்த்தைகள் படைக்கப்பட்டது, அது புதுசா அல்லாஹ் படைக்கிறது. குர்ஆன் படைக்கப்பட்டது இல்லை, அது அஸ்ஸலி. இத மக்கள் தவறா விளங்கிட்டு இவர் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்றாருன்னு சொல்லி முழு கூட்டமும் இமாம் புகாரியை விட்டு போயிடுச்சு. ஆலிம் சாப் சாதிச்சிட்டாரு, புகாரியை விட்டு போயிட்டு பெரிய பிரச்சனை. எவ்வளோ இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்தினாங்க, விளங்கப்படுத்தியும் விளங்கல்ல. பின்னால வந்த உலமாக்கள் இப்னுல் கையும் அத்-தஹபி இது போன்ற எல்லாரும் இமாம் புகாரியுடைய வழியத்தான் சரி கண்டாங்க. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ சொல்லியும் விளங்கல்ல. கடைசியில இமாம் புகாரிக்கு கூட இருந்து உதவியாக இருந்தது இமாம் முஸ்லிம் மட்டும்தான். இமாம் முஸ்லிம் யார்? இமாம் புகாரியுடைய மாணவர். இமாம் புகாரியுடைய மாணவர் தான் இமாம் முஸ்லிம். அவங்களுக்கு மட்டும்தான் உஸ்தாதுக்கு உதவியா இருந்தாங்க. கடைசியில இமாம் புகாரி நைசாபூர்ல இருந்து வெளியாக வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. வெளியாகி போய்த்து முதலாவது செஞ்சாங்க ஒரு வேலை, ஹல்கு அஃஆலில் இபாத்னு சொல்லி ஒரு கிதாப் ஒன்று எழுதினாங்க. என்ன சொல்ல வாரேன்டா, அந்த அளவுக்கு இமாம் புகாரிய கூட ஊர்ல இருந்து வெளியேற்றிச்சு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் என்ன செஞ்சாங்க? ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குசூனிய செஞ்சான்? பொறாம. எந்த அளவுக்கு பொறாம? நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிருக்குயிரான மனைவி, அந்த மனைவியை பார்த்து என்ன சொன்னா? விபச்சாரி. ஆயிஷா அம்மா எவ்வளோ பக்குவம், சுபஹானல்லாஹ். முஸ்னத் அஹ்மத் ரிவாயத் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்குள்ள அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அவங்க ஃபேஸ் கவர் பண்ணாம கபரடிக்கு போனதே இல்லை. உயிரோட உள்ள மனுஷனுக்கு அல்ல, கபர்ல இருக்கிற மனுஷன். அவ்வளோ பக்குவம். அதான் நான் சொல்றேன், ஆயிஷான்னு பேர் வைங்க பிள்ளைகளுக்கு. என்ற வரலாறுல ஆண்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள போல ஒரு சாதனையாளர் நான் காணல. பெண்கள்ல அம்மா ஆயிஷாவை போல ஒரு பெரும் அறிவாளியே பேணுதல் உள்ள பெண்ணை நான் காண இருக்கிறாங்க. அம்மா ஹதீஜா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஆயிஷா நாயகியுடைய போங்கு இருக்குது, ஒரு தைரியசாலியான, இந்த முழு உம்மத்துக்கும் மார்க்க சட்டத்தை ஒப்புவிச்ச ஒரு பெண், அறிவாளி. எந்த அளவுக்கு இந்த ஹலீஃபாக்கள் கூட ஆயிஷா அம்மா கிட்ட தான் சந்தேகம் கேட்டு வருவாங்க. அவ்வளோ பெரிய அறிவாள். அந்த பொம்பளையை பார்த்து விபச்சாரிண்டா எப்படி இருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து அழுகுறாங்க. மைய அதுருனி ஃபி அஹ்லி. புகாரில ஆகப்பெரிய ஹதீஸ், புகாரில ஜுஸு சானில கிதாபுல் மகாசில இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டாராங்க. கஸ்வத்து பனி முஸ்தலக் ஆகப்பெரிய ஹதீஸ். ஆயிஷா அம்மாவை இட்டு கட்டின ஹதீஸ். மாச கணக்குல வகி இறங்குது இல்ல, மதீனாவே தலகுலா பிறழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. கடைசியில அல்லாஹ் குர்ஆனை இறக்கி ஆயிஷா நாயகியை பரிசுத்தப்படுத்தினான். கடைசியில அந்த பொறாமக்காரனுடைய நிலைமை, அவன் நரகவாதி அமௌத்தாய் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். ஆகையால பொறாமப்படப்படாது. இந்த சூறாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தேடணும். குறிப்பாக இரவு. ரெண்டாவது என்னது? முதலாவது இரவு, ரெண்டாவது சூனியக்காரிகள், மூணாவது பொறாமை. இது மற்றவங்கள்ட்ட இருந்தும் எங்களுக்கு வரக்கூடாது. நாங்களும் யாரை பார்த்தும் பொறாமப்படவும் படாது, யாருக்கும் அநியாயம் செய்யப்படாது. நாங்க நல்ல நியத்துல வாழ்ந்து பாருங்க, அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். யாரு பொறாமப்பட்டாலும், யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வோட உதவி உங்களுக்கு இருக்கும். நீங்க சந்தோஷமா வாழ்வீங்க. ஆரம்பத்துல சில பிரச்சனைகள் வரலாம், பின்னால அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான். இன்றைக்கும் கபர்ல இருந்து கஸ்தூரி வாசம் வருதா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இருந்து கூட ஃபாத்திமா நாயகி எடுத்து பார்த்தாங்க. மதா அலா மன் ஷம்ம துர்பத அஹ்மதா அல்லா யஷும்ம மத ஸமானி கவாலியா சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் மண்ணை யார் மோந்து பார்ப்பாரோ அவர் மௌத்து வரைக்கும் வேற எந்த பெருமதியான அத்தரையும் ஓர தேவை.
உலகத்தில் எல்லாத்தையும் சகிச்சு இந்த உம்மத்தை சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டின தலைவர். அவர் படிச்சு தந்தது தான் இன்றைக்கும் நாங்க படிச்சு கொடுக்கிறோம். இந்த மஜ்லிஸ்கள் கூட அவ்வளோ நன்மையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையால வாலிபர்களே, இது லேசான விஷயம் அல்ல. தஃசீர் கிளாஸ்ங்கிற ஒரு